ஹாய், இது வந்து Thursday ஈவினிங். வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நாள் இப்படி தான் இருக்கும். வீட்டை துடைக்கிறது, ஸ்டவ்வெல்லாம் துடைக்கிறது. இது வந்து நான் எப்போவுமே நைட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். மணி 11 மணி வரைக்கும் போவேன். ஸ்டவ்வு மட்டுமே துடைக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் ஆகும். நான் என்ன பண்ணேன், ஈவினிங் 4 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டவ்வெல்லாம் துடைச்சிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு, அப்படியுமே எனக்கு வீட்டெல்லாம் துடைக்கிறதுக்கு வந்து நைட்டு 9 ஆயிடுச்சு. சாப்பர் வந்து போயிடுச்சு, சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அதை வந்து மறுபடியும் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து வேறு சாப்பர். அதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரஸ்ட்டாக இருந்தது. இது வந்து என்ன பிராண்டுன்னு தெரில. ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க. என்ன பிராண்டு என்ன எதுவுமே பார்க்கவே இல்லை நான். இப்போ தான் கேட்டேன். இது வந்து புஷ் சாப்பர்னு போட்டிருந்துச்சு. ஏதோ பேர் வந்து வால்டூரியான். ப்ரைஸ் வந்து 499 போட்டிருந்துச்சு. 500க்கு 1 ரூபி கம்மி. இதில் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து இதில் இல்லை. இது நான் ஃபஸ்ட்டு வாங்கினதில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தேன். அதில் ஃபுல்லாக ரஸ்ட் ஆகுது. இதில் அந்த இல்லை பிளேடு ரஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ணேன். வேலையை முடிச்சுட்டு பாத்திரம்லாம் தேய்க்க ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. காலையிலேருந்து தேய்க்கவே இல்லையா, அது ஈவினிங் தேய்க்கிறதுக்குள்ளே மொத்தமாக சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு பசங்களுக்கு ஈவினிங் சாப்பாடு கொடுத்துட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஜன்னல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. விட்டடெல்லாம் இல்லை பாத்திரத்தையும் ஜன்னலில் மாட்டி வச்சுருங்க, பார்த்தா தெரியும். அதெல்லாம் எடுத்துகிட்டு ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணேன். ஜன்னல் வந்து நான் தண்ணி தொட்டு கை ஏற்கனவே ஒரு முறை பட்டிருக்கேன். நான் என்ன பண்ணேன், வெட் டிஷ்யூ இருக்குல்ல, அதை வந்து ஒவ்வொரு கம்பியிலையும் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. நம்ம தண்ணியும் செவரெல்லாம் வராது. இது வந்து தொடச்சா மாதிரி தண்ணி போட்டு தொடச்சா மாதிரியும் இருக்கும். அதனால் நான் வெட் டிஷ்யூ தான் யூஸ் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா துணியை நினச்சிக்கிட்டு துடைக்கலாம். நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தி எந்திரிச்சு வந்துட்டா. இவங்க சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நைட்டு பிரணிதாவை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டை துடைக்க ஆரம்பித்தா. இன்னொருத்தி சுற்றிட்டு இருக்கா பாருங்க. 9 வரைக்கும் தூங்கவே இல்லை, அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தா. இறங்கி நான் அப்படி போகும்போது காலை எடுத்து தண்ணியில் கீழே வைக்கிறது, பார்த்துட்டே இருக்கணும் அவளை. இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் டிவியை வச்சு விட்டு அவளுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் வச்சு விட்டு நான் வேலையில் இறங்கினாலும் அப்பவும் இறங்கி ஏதாவது ஒன்று பண்ணுறா. ரொம்ப சேட்டை பண்ணுறா இவ தான் அவளை விட. எங்கள் ஏரியாவில் பயங்கர கொசு. உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். செம்ம கொசு. என்ன பண்ணாலும் கொசு உள்ளே வருது. உடம்பு ஃபுல்லாக குழந்தைய பிடுங்கி வைக்குது. ஒரு வழியாக ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அப்புறம் வழக்கு பாத்திரம்லாம் தேய்க்கல. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.